யார் மணி இருங்க யோசிச்சு. குட் மார்னிங். இன்னைக்கு என்ன பேசுறேன் அப்படின்னா, இந்த உலகத்துல நிறைய தேவைகள் இருக்கு, சரிங்களா? நிறைய தேவைகள். அதை ஃபில் பண்றாங்க. அது வந்து ஃபில் பண்றாங்க பாத்தீங்களா? அவங்க மட்டும் தான் ஜெயிக்கிறாங்க, சரிங்களா? நம்ம காமனா பார்த்துக்கோங்க. இந்த ரெட் பஸ் இருக்கு பாத்தீங்களா? ரெட் பஸ் எப்படி வந்ததுன்னு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? அந்த ஸ்டோரி தெரியுமா? அதை கண்டுபிடிச்ச ஒருத்தர் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஊருக்கு போகணும். அதாவது தீபாவளி டைம் நினைக்கிறேன். அந்த டைம் போகும்போது அவருக்கு பஸ் கிடைக்கல. அந்த டைம்ல அவர் என்ன பண்றாருன்னா, போக முடியல, பஸ் ஃபுல்லாகிடுச்சு, டிக்கெட் கிடைக்கலங்கிற போது அவர் போகாம திருப்பி வீட்டுக்கு வராரு. வீட்டில் வந்துட்டு யோசிக்கிறாரு. அப்போ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம்ல நமக்கு வந்து ஊருக்கு போது நிறைய பேருக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சதான் ரெட் பஸ். நான் இங்கேயோ படிச்சதுல கேள்விப்பட்டேன். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ நம்ம ஏகப்பட்ட விஷயங்கள். இப்போ இந்த ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அந்த இருக்கு. 10 நாளைக்கு நம்ம சமைச்சு வச்சுட்டோம்னா 10 நாள் வரைக்கும் கெட்டு போக மாட்டேங்குது. பட் அது நமக்கு யூஸ் ஆகுமா இல்லையான்னு தெரியல. பட் அதை யூஸ் பண்ற ஆட்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி மேகி 2 நிமிஷத்துல ஒரு ஃபுட்டு பண்ண முடியும்னு தெரியுமா? யாராவது சொல்லியிருக்காங்களா? 2 நிமிஷத்துல ஒரு ஃபுட்டு வந்து பண்ண முடியும், பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தெரியல. பட் அதை சாப்பிட்ற ஆட்கள் இன்னும் இருக்கிறாங்க. அப்போ வந்து அந்த 2 நிமிஷத்தை வந்து அந்த ஃபுட்டை பண்ணணும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க பார்த்தீங்களா? அதுக்கு தேவையான ஆட்கள் இருக்கவும் செய்கிறாங்க. அந்த ஃபுட்டு பண்ணுறதுக்கு அந்த ஃபுட் பண்ணுறதுக்கு மேகியை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கும் ஆள் ரெடியாக இருக்கிறாங்க. ஸ்விக்கி எடுத்துக்கோங்க. நம்ம எல்லாமே பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில் போய் தான் சாப்பிடுவோம். பட் ஸ்விக்கி பாருங்க, இப்போ ஸ்விக்கியை வந்து யூஸ் பண்ணாத ஆளே கிடையாது, கிராமங்களே கிடையாது. எல்லா பக்கமுமே அது ஃபேமஸ் ஆயிடுச்சு. இல்லை, ஃப்ளிப்கார்ட் பாருங்க, இப்போ எல்லா ப்ராடக்ட்டுமே ஃப்ளிப்கார்ட்ல வாங்குறோம். இதெல்லாம் யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியுமா? பட் அது கண்டுபிடிக்கிறாங்களே பார்த்தீங்களா? இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒன்று கொண்டு வந்தோம் அப்படின்னா அது எத்தனை பேருக்கு யூஸ் ஆகும், யூஸ் பண்ணுவாங்களா, அதை வந்து கண்டுபிடிச்சு பண்றாங்கல்ல. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளும் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கண்டுபிடிச்சி பண்ணோம் அப்படின்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.